நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த மிஸ்டேக் எல்லாமே நீங்கள் டெய்லி பேசிஸில் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக டெய்லி பேசிஸில் சீக்கிரமாக எழுந்திருப்பீங்க. சீக்கிரமாக ஃபுட் ஹேபிட்குள்ளே வருவீங்க. நிறைய ஹாட் வாட்டர் இன்டேக் பண்ணுறது, நிறைய டயட் இருக்கிறது, நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றது, நான்வெஜ் எடுக்காமையே வெயிட் லாஸ் பண்ணுறது, இந்த மாதிரி டயட் பிளான்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இது நல்ல மெத்தட் கிடையாது. உண்மையாலுமே வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது என்னென்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒன் பை ஒன்னாக நோட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நீங்கள் லைஃப் லாங் ஃபாலோ பண்ண போகிறீங்களா, இல்லை ஜஸ்ட் ஒரு 90 days ப்ரோக்ராம் எடுத்து நான் வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு ஹெல்த்தியாக இருக்க போகிறீங்களா அப்படின்னு சூஸ் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக? கம்பல்சரி கிடையாதுங்க. ப்ராப்பராக உங்களுக்குள்ளே கரெக்டாக ஒரு ஃபிக்ஸ்டு கோல் இருக்கணும். இந்த கோல் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணுறவங்கள பாருங்கள். 1 வீக் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. செகண்ட் வீக்கில் ஏதாவது ஒரு ரிலேஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த ஒரு வாரம் தானே, இல்லை இந்த ஒரு நாள் தானே, நெக்ஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஸ்கிப் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணுற பர்சன் லைஃப் லாங் எடுத்தாலும் வெயிட் லாஸ் பண்ண முடியாது. அப்போ எப்படி தான் வெயிட் லாஸ் பண்ணுறது? ஒரு ஃபங்க்ஷன் போனால் கூட சாப்பிடக்கூடாது, எதுவுமே நம்ம ஃபுட் ஹேபிட்குள்ளே ஆட் பண்ணக்கூடாதுன்னா எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த சில ஃபாலோஅப்ஸ் நீங்கள் பண்ணாலே போதும், உங்கள் வெயிட் லாஸ் 100% இருக்கும். என்ன கேட்டிங்க அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு மோட்டிவேஷன் பெஸ்ட்டாக இல்லை டிசிப்ளின் பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்கும்போது நான் டிசிப்ளின் தான் சூஸ் பண்ணுவேன். மோட்டிவேஷன் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் யார் வேணாலும் மோட்டிவேட் பண்ணுவாங்க, இல்லை உங்களுக்குள்ளேயே மோட்டிவேட் பண்ணுவீங்க. ஆனால் அந்த மோட்டிவேஷன்றது அந்த கொஞ்சம் சில காலத்துக்கு மட்டும்தான். டிசிப்ளின் கொண்டு வரீங்க அப்படின்னா இது உங்கள் லைஃப் லாங் வரைக்குமே உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இந்த டிசிப்ளினை தான் எப்படி கொண்டு வர சொல்ல போகிறேன். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய பெராமீட்டர் செக் பண்ணுங்கள். பெராமீட்டர் எப்படி செக் பண்ணணும், எத்தனை பெராமீட்டர் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு நோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஹைட், செகண்ட் வெயிட், தேர்ட் BMI, ஃபோர்த் ஒன் BMR, ஃபிஃப்த் ஒன் ஃபேட், சிக்ஸ்த் ஒன் விசரல் ஃபேட். முக்கியமாக உங்களுடைய இன்ச்சாஸ், விமன் மென் யாராக இருந்தாலுமே உங்களுடைய ஹிப் சைஸோட இன்ச்சை இன்ச் டேப் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களோட ஃபைனல் ரிசல்ட்ஸ் என்னன்னு உங்களுக்கு ஷோ பண்ணும். நீங்கள் வெயிட்டை ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணுங்கள். உங்கள் ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள், நீங்கள் ஹைட் 172 சென்டிமீட்டர் இருக்கீங்க, வெயிட் ஒரு 190 கிலோ இருக்கீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 18 kg நீங்கள் கம்பல்சரி லாஸ் பண்ணணும். இந்த 18 kg நீங்கள் எவ்வளோ நாளில் லாஸ் பண்ண போகிறீங்க, ஏதாவது பிளான் இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் கெஸ் பண்ணணும். பிளான் இல்லாமல் பண்ணும்போது உங்களால் ப்ராப்பராக வெயிட் லாஸ் பண்ண முடியாது. ப்ராப்பர் டியூரேஷனில் ப்ராப்பர் வெயிட் லாஸ் உங்களுக்கு இருக்காது. ஸோ ப்ராப்பர் கைட்னஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு வெல்னஸ் கோச்சை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹெர்பலைஃப் வெல்னஸ் கோச் எந்த மாதிரி ஃபுட் ஹேபிட் இருக்கணும், எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணணும், எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற கோல் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் மூலயமா நிறைய பேருக்கு வெயிட் லாஸ் ரிசல்ட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. நீங்களும் வெயிட் லாஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த நம்பருக்கு கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஹெர்பலைஃபில் நீங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராடக்ட் வச்சு உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியுமா? கம்பல்சரி முடியாதுங்க. ஒரு வெல்னஸ் கோச் என்னென்ன ப்ராடக்ட் சஜஷன் கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன் அப்படின்னா உங்கள் பேராமீட்டர்ஸ் செக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுட் ஹேபிட் இருந்தால் தான் உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும்னு உங்களுடைய அனலைட்டிக் ரிப்போர்ட் பற்றி சொல்லுவார். ஸோ அதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் என் ரிசல்ட்ஸ் எடுக்க முடியும். வெல்னஸ் கோச் கைடன்ஸ் இல்லாமல் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ராடக்டோட ரிசல்ட்ஸ் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ப்ராடக்ட் ஃபஸ்ட் டைம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு வெல்னஸ் கோச்சை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ண உடனே உங்களுடைய 7 பேராமீட்டர்ஸ் செக் பண்ணதுக்கப்புறம் அவர் என்ன ப்ராடக்ட் சஜஷன் கொடுக்குறாரோ கண்டிப்பாக அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். 90 days ப்ரோக்ராம் எடுங்க. அந்த 90 days ப்ரோக்ராமில் என்னென்ன இன்க்ளூட் ஆகும், அது எப்படியெல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும், இந்த ப்ராடக்ட்டை எப்படி நம்ம டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்ற டீட்டெயில் கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரிகிற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெர்பலைஃப்பில் எப்படி ஆஃபர் ப்ரைஸில் ப்ராடக்ட் வாங்கணும், இது எப்படி நம்ம ஐடியல் வெயிட் வரைக்கும் யூஸ் பண்ணணும், எத்தனை நாள் எடுத்தால் ப்ராப்பர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை டிசிப்ளினை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஹெர்பலைஃப் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் எ கிரேட் டே.